நினைச்சிட்டியே ஏண்டா பாக்கியம் கட்டின வேட்டியாச்சே அத கொஞ்சம் என்கிட்ட கொடுத்திருந்தா நான் கொஞ்சம் கட்டிட்டு கொடுத்திருப்பேனே. அட அறிவிட்ட அமாவாசை நம்ம மேல பொட்டைக்கு நிழல்படாத தப்பு. அதுலயே அவ கட்ட வச்சு கட்டுறது அதோட தப்பு. உனக்கு தப்பா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. நீ மாட்டு வண்டி ஓட்டத்தான் லாய்க்கு. உன் கூட பழகினதுக்கு என் புத்தி அந்த சோப்பாலேயே அடிச்சுக்கணும். அப்படியே அடிச்சுக்க, நாளையோட சுத்தமாகும். நான் மரதையாக்க நினைச்சேன். ஏன் எரும மாடு மாதிரி கலக்குறீங்க? நீங்களா மம்மளீங்களா? வீட்டுல மரவா தட்டி வச்சு குடிக்கணும், இங்க வந்து குடிச்சா அதிகாரத்துல ஓடிச்சாங்க. கடியாரம் பச்சை தண்ணியில வந்துச்சா பணியாரம். மரத இவ்வளவு இப்படி சொன்னா கேட்க மாட்டாளுங்க. என்னக்கா யார் அவங்க எல்லாம்? பைத்தியத்துக்கு வந்துடுறாங்க. என்னையா பண்ணுது? முழுங்க முடியலங்க. வெளியில துப்பு. உன்னை யார் முழுங்க சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே. பாயத்தர இன்னும் நல்லா நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் எனக்கு தேவையில்லை. போயா போயா. அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு. அம்மா அம்மா வா வா. உடம்புக்கு என்னம்மா? என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி. மாசம் ஒரு தரம் விளக்கு. ₹1 கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து ஆணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. தென்ன இவங்க 2 ரூபா வாங்கிக்க. அடுத்து வைத்தியர் ஐயா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்டு? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி விஸ்கி? இல்லீங்க. பொம்பளை கம்பளை? வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லீங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பாத்து போ, நாய் கண்டா விடாது. போய்யா போய் நாளைக்கு வாங்கயா, தொண்டையெல்லாம் வலிக்குது. ஏன் மொழி தேவை குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான் குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற? இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது. ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறானுங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ பாரியா, பச்சையில பச்சை கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்கா. இதுல என் தங்கச்சி எழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிளை பார்த்து அவளை கட்டி வச்சிடு. நல்ல மாப்பிளை எங்க இருக்கான்? 4 பக்கம் கடையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுங்களே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதான். நீ என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்ற புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் எவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணோம்? அடியே அங்கேயே ஊதிட்டு இருக்காத, இங்க 2 ஊத்து. இந்த பாரு, கொஞ்சமா தின்னு. இப்பவே சரியில்லை. இப்ப தின்னுகிட்டே போனா வீங்கி வெடிச்சு போயிருவேன். ஒரு தோசை 1.5 மணி நேரமா திங்கிறியே, சீக்கிரமா தின்னி. ஏமா, உன் சேலை ஒரே வேப்பெண்ண நாட்டம். வேற சேலை கட்டிக்க கூடாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா எடுத்து கொடுத்த முதல் சேலை இதாண்டி. இவ அழகுக்கு இது போராதாக்கம். இத கேளு புள்ள. இவள பொண்ணு பார்க்க ஊருக்கு போயிருந்த. இவங்க ஆத்தா பச்சை சேலையோட வந்து நின்னா. சரி பொண்ணு பார்க்கணும், வர சொல்லுங்கன்னு சொன்ன. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே பச்சை சேலையோட இவ வந்து நிக்கிறான். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க 2 பேருக்கும் ஒரே பச்சை சேலைன்னு. இவ பேசுறா பேச்சு. இவங்க செம்பு கதை எங்களுக்கு தெரியாதாக்கும். பாக்கியம் கேரடி கதைய. இவங்க அப்பனை இவரும் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. எங்க ஆத்தா ஏதோ மரியாதைக்காக இந்த செம்பு தாண்டி இதுல மோடு கொடுத்துச்சு. இவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா செம்ப காணோம், தூக்கிட்டு போயிட்டாங்க.
இவங்க பேசுறாங்க எங்க சேலைய பத்தி. சரிதான் போங்க. அது ஒண்ணு இல்லம்மா, பின்னால நம்ம வீட்டுக்கு வரப்போற சீதனம் தானேன்னு முன்னாலே எடுத்துட்டு வந்துட்டேன். வண்டி வைக்க வக்கல அது. அப்புறம் ஏதாச்சும் எக்கச்சக்கமா வாயில வந்துரும், பேசிவிடுதாமா? ஏண்டி இது என்னடி துணியா கட்டிருக்க துணி? தெருக்கூத்துல பப்பன் போட்டிருக்க மாதிரி. முதல்ல இவளுக்கு மதுரை தமிழ்ல 5-6 பாவட தாவணி எடுத்து கொடுத்து. சொல்ல மறந்துட்டேனே, இந்த கருப்பன் இல்ல உன் பஞ்சாயத்துக்கு வர சொன்னா சாப்பிட்டு போய் என்னதுன்னு கேட்டு வந்துருப்போ. சத்தம் போடி, நீயும் வேணாம் உன் தோசையும் வேணாம். என்ன ரொம்ப கோச்சுக்கிறீங்க? சாப்பிடு, நாளைக்கு அடைச்சு விட்டு தரேன், சாப்பிடு. சாப்பிடு. பரம்பரை புத்தி போகுதா பாரு. பாக்கியம் என்ன விட தோல் சுத்தி பார்க்க வந்தியா? ஆமா. கரும்பு வெட்டி தக்கமா? அது எடுத்துட்டோம். காலையில வயலுக்கு போன இவ்வளவுதான் எடுத்துட்டு வந்தியா? கேப்ப புள்ள, இத்த நோடு லேடி அப்படியே தூக்க முடியாம இடுப்புல சொறி வச்சிருக்க. நீ பேசுறியா? குனிஞ்சி நிமிந்து தூக்கி சமந்தாதான் தெரியும். என்னைய பெருசா தூக்க முடியாம தூக்கிட்ட, இத பச்சை புள்ள கூட தான் தூக்கும். எங்க நீ தூக்க பார்க்கலாம். புரியா? எங்க போனோம்? வீட்டுக்கு. வாயா. கொஞ்சம் இருப்புல அந்த கண்ணாடி கழட்டு. எங்கேயாவது ஒளி தெரியாம குழியில விழுந்துட போற. போ. அட இது கூட நல்லதா இருக்கு. ஐயோ என்னையா? ஒண்ணு இல்ல புள்ள. ஐயோ ஏன்டா ஐயனா, இப்ப என்னதான்டா சொல்ற? ஐயா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாடு. ஏற்கனவே மாட்டு கொம்படைஞ்சிருக்கு. இதை வச்சுதான் நான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தேன். இந்த முத்துச்சாமி பைய கல்ல விட்டு எறிஞ்சு காலை ஒடிச்சிட்டானுங்க. ஐயா, நீங்க தான் வழி சொல்லணும். முத்துச்சாமி, நீ ஏன்டா அவன் மாட்டு காலை ஒடிச்ச? என்னங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி. உன் மூஞ்சிக்கு 4-5 கிடைக்கும். விஷயத்த சொல்லுடா. என் பொண்டாட்டி தண்ணிக்கு போயிட்டு வரும்போது இவன் மாடு விரட்டினதுனால இவன் மிரண்டு ஓடி போய் கீழே விழுந்து கர்ப்பம் கலைஞ்சு போச்சுங்க. இதுக்கு நீங்க தான் நியாயம் சொல்லணும். கர்ப்பம் கலைஞ்சா என்னடா, இன்னொன்னு பெத்துட்டா போகுது. எப்படியும் பிள்ளை பிறக்குங்கிற நம்பிக்கையில அவசரப்பட்டு நான் ஆபரேஷன் பண்ணிட்டு கால் ஒடிஞ்ச மாட்டுக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். கர்ப்பம் கலைஞ்சு போன பொண்டாட்டிக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். ஏன் மணியக்காரர, இது ரொம்ப சிக்கலா இருக்கும் போல இருக்க. அதை நம்ம கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் முத்துசாமி ஐயா, அவன் மாட்டை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நல்ல மாடா கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. சரிங்க. ஏதா ஐயனா, அவன் பொண்டாட்டியை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. கர்ப்பமா அனுப்ப வேண்டியது ஓம் பொறுப்பு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். எனக்கு தெரிஞ்சதை சொன்ன. அம்பலார, இந்த பஞ்சாயத்துக்கு மணியார் அவசியமா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவான். இங்க பாரியா, நீ 100 ரூபா, நீ 100 ரூபா கோயிலுக்கு கட்டுருங்க. பஞ்சாயத்துல அத்துமீறி பேசுனதுக்கு உனக்கு 50 ரூபா அபராதம். இது பஞ்சாயத்து. ஏயா, 5வது படிச்ச உன் பொண்ணுக்கு ஹைஸ்கூல் வாத்தியார மாப்பிளையா பாத்துருக்க. 15வது படிச்ச என் பொண்ணுக்கு எந்த அளவுக்கு நான் மாப்பிளை பாக்கணும்? என் அந்தஸ்துக்கோ ஆஸ்திக்கோ ஏத்த மாப்பிளை என்னைக்கு கிடைக்கிறானோ அன்னைக்கு தான் என் பொண்ணுக்கு கல்யாணம். பாரு அண்ணே, பெரிய சாக்லேட். சீ துணியடா. என்னடா? எனக்கு என்னமோ தெரியலனே. வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குனே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி, சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய், உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்னை, அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்னை எடாத வாங்கிட்டா. விஷமா? என்ன இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன, அவனை மடியில வச்சுக்க. வாயத்திரடா, கடிச்சுக்க. அமுதானே 5 குரங்கு ரத்தத்தையும் உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண, நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எரும மாட்டுலாம் வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரன்னு சும்மா விடுறேன். நானே எருமடா மிதிச்சிருவேன்.
அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, வல்லார லேகியம் தரேன்னீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்லாரே கீழே விழுந்துட்டாரா? அட நீங்க ஒண்ணு, அவர் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கூட்டு வர சொன்னாங்க. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரைகுறைமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு தெருமொழியே என்ன மச்சான்? வாமா, சின்ன பண்ணையார கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு, காசு சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.